தேமுதிகவுடனான கூட்டணிக்காக 5 முறை ரகசியமாக அதிமுகவினுடைய ஒருங்கிணைப்பாளர் ஓ பன்னீர்செல்வம் விஜயகாந்திடம் பேசி இருப்பதாக அமைச்சர் ஆர்பி உதயகுமார் பேசியிருக்கிறாரு. தொடர்ந்து பிடிகொடுக்கவில்லையா விஜயகாந்த், அதிமுகவை அலைக்கழிக்கிறாரா விஜயகாந்த் அப்படிங்கிற கேள்வியோடு தான் இன்றைய செய்தி நிகழ்ச்சி இன்றைக்கு பயணிக்க இருக்கிறது. இன்றைய செய்தி நிகழ்ச்சியில் மூத்த பத்திரிகையாளர் திரு SP லட்சுமணன் இணைகிறார். வணக்கம். ஆர்பி உதயகுமார் அமைச்சர் ஒரு முக்கியமான ரகசியத்தை வெளியிட்டிருக்கிறார். 5 முறை ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் விஜயகாந்தை நேரடியாக ரகசியமாக சந்தித்து பார்த்திருக்கிறாரு. கூட்டணிக்காக பேசி கொண்டிருக்கிறோம், கண்டிப்பாக விஜயகாந்த் எங்களோடு வருவார் அப்படிங்கிற ரகசியத்தை வெளியில போட்டு உடைத்திருக்கிறார். ஏன் இப்போ வரைக்கும் விஜயகாந்த் அந்த அழைப்பை ஏற்றுக்கொள்ளவில்லை? இல்லை ஏற்றுக்கொள்வதற்கு தயங்குகிறாரா? இல்லை அதிமுகவை அலைக்கழிக்கிறாரா? இல்லை, பொதுவாக 2 கட்சிகளுக்கு இடையில் தேர்தல் கூட்டணிகள் நடக்கிற போது 2 பேருக்கும் 2 விதமான எதிர்பார்ப்பு அவரவர் சார்ந்த கட்சிகளின் பார்வையில் இருக்கும். அந்த அடிப்படையில் தேமுதிகவுக்கும் இன்றைக்கி ஒரு எதிர்பார்ப்பு இருக்கிறல தவறில்லை. என்னென்னா, ஆல்ரெடி அதிமுக அணியில் இணைஞ்சிட்ட பாமக ஒரு உண்மை அப்படி இருக்கிற போது, அதே அணியில் நாம் போய் சேருகிற போது அந்த கூட்டணி கட்சியையும் தன்னையும் ஒப்பிட்டு பார்க்குறது எந்த கட்சியுமே இயல்பாக செய்யக்கூடிய ஒரு விஷயம். குறிப்பாக பாட்டாளி மக்கள் கட்சியை தேமுதிக எப்போதுமே ஒரு பார்வை பார்த்துக்கிட்டு தான் இருக்கும். தேமுதிக தொடங்கப்பட்ட இடம் வேணால் மதுரையாக இருக்கலாம், ஆனால் அந்த கட்சி உருவான இடம்னா அது வட மாவட்டங்கள் தான். அங்கே தான் விஜயகாந்துக்கு இந்த ரசிகர்கள் கூட்டம் அதிகமாக இருந்தது. அவருக்கான வேகத்தை அதிகப்படுத்தின ஏரியாவே வட மாவட்டங்கள் தான். குறிப்பாக பாட்டாளி மக்கள் கட்சி எடுத்து தான் அந்த கட்சியினுடைய அந்த அரசியல் கட்சியாக உருவாகணுங்கிற அந்த உணர்வு அதிகப்படுத்தினது பின்னணியில் பாமக இவர்கள் மீது காட்டிய வெறுப்பு அல்லது கோபம், இந்த மாதிரியான விஷயங்கள் தான் தேமுதிக இவ்வளவு சீக்கிரம் இவ்வளவு விகரசாக உருவாகிறதுக்கு ஒரு காரணமாக இருந்தது. அப்போது 2 கட்சிகளுக்கும் இடையில் ஆரம்ப காலம் தொட்டே ஒரு நல்ல உறவு இருந்தது கிடையாது. கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் 2 கட்சியும் ஓரணியில் போட்டிட்டாங்கிற நிஜத்தை தள்ளி வச்சுட்டு பார்த்தா, அவர்களுக்கு நாங்கள் சற்றும் சளைத்தவர்கள் அல்ல அப்படின்னு சவால் விடுற கேரக்டர் தான் விஜயகாந்த். அதை பல நேரங்களில் நிரூபித்து காட்டினார். அவர் மதுரையை சேர்ந்தவர், மதுரை மண்ணை சேர்ந்தவர்னு தெரிஞ்சிருந்தோம். விருதாச்சலத்தில் நின்று முதல் முறையாக போட்டிக்கிட்ட அவர் தேர்ந்தெடுத்த விதமே பாட்டாளி மக்கள் கட்சிக்கு ஒரு பாடத்தை கற்றுக் கொடுக்கணும் அப்படிங்கிறது. அதுதான் உள்ளூர இருந்த ஒரு வேகம், தாகம் அவருக்கு. அதில் அவர் ஜெயிச்சும் காட்டினார். ஸோ 2 கட்சிகளுக்கும் இடையில் அப்படி உள்ளூர ஒரு கசப்புணர்வு இருக்கிற சூழலில் 2 பேரும் ஓரணியில் இருக்கிற போது அவர்களுக்கு சற்றும் குறையாமல் நாம் மதிக்கப்படணும் அப்படின்னு தேமுதிக நினைக்கிறதுல அவர்கள் பார்வையில் அது சரி. ஆனால் அதிமுக என்ன சொல்கிறாங்கன்னு நான் கேள்விப்பட்டேன்னா, பழைய வாக்கு வங்கி, இப்போ நீங்களே சொன்ன மாதிரி பழைய வாக்கு வங்கி இப்போ தேமுதிகவுக்கு இல்லை. சரி, இல்லை, கரெக்டு. இப்போ எவ்வளவு இருக்குது உங்களால் நிரூபிக்க முடியாது. உங்களுக்கு குறைஞ்சிருக்கு, உங்கள் செல்வாக்கு இல்லை, பழைய மாதிரி இல்லைன்னு சொல்லலாமே தவிர உங்களுக்கு இவ்வளவு தான் செல்வாக்குன்னு நீங்கள் குறிப்பிட்டு சொல்கிறதுக்கு ஆதாரம் இல்லை. கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் சொல்லி காட்டலாம். ஆனால் அவர்கள் போட்டியிட்ட தொகுதி கணக்கை பார்க்கணும். போட்டியிடாத தொகுதியில் இருக்கிற தேமுதிக வாக்கு எப்படி இவங்க கணக்கெடுப்பாங்கன்னு பார்க்கணும். அதில் சயின்டிஃபிக்காக இவங்க ஒரு ஃபார்முலாவை சொல்லுவாங்க, அவங்க ஒரு ஃபார்முலாவை சொல்லுவாங்க. இந்த இழுபறி தான் இன்னைக்கு வரைக்கும் பேச்சுவார்த்தை முடியாமல் இருக்கு. நிரூபணமே ஆகாத ஒரு வாக்கு வங்கியை வைத்திருக்கக்கூடிய ஒரு கட்சியுடன் ஆளுங்கட்சியினுடைய துணை முதலமைச்சரும் அந்த கட்சியினுடைய ஒருங்கிணைப்பாளருமான ஓ பன்னீர்செல்வம் 5 முறை ரகசியமாக பேசிக் கொண்டிருக்கிறாரு. வெளிப்படையாகவே அவர் சில இடங்களில் சொல்லியிருக்கிறாரு, தேமுதிக கூட சுமூகமான பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டிருக்கிறோம் அப்படிங்கிறதையும் அவர் சொல்லியிருக்கிறார். நிரூபணமாகாத வாக்கு வங்கிங்கிற வார்த்தை தவறு. ஏற்கனவே நிரூபிக்கப்பட்ட வாக்கு வங்கி அப்படியே இருக்கிறதா அப்படிங்கிற சந்தேகம் இருக்குன்னு சொன்னேன். ஆல்ரெடி அவர் ப்ரூவ் பண்ணியிருக்கிறார். ஒரு முறை 8.5% வாங்கியிருக்கிறார். நாடாளுமன்ற தேர்தல் தனிச்சு நின்று 10% ஓட்டுகளை வாங்கியிருக்கிறார். இதெல்லாம் 10 ஆண்டுகளுக்கு முன்றைய கதை. இன்னைக்கு உங்க நிலைமை என்ன அப்படின்னு சொல்றதுக்கு ஆதாரம் இல்லைன்றதான் நான் சொல்றேன். அதைத்தான் அதிமுக அந்த 10 ஆண்டு காலத்துக்கு முன்னதாக தேமுதிகவினுடைய பலம் என்ன அப்படிங்கிறதையே இப்போ அவங்க கன்சிடர் பண்ணி தேமுதிக நம்மளோட வந்தாங்க அப்படின்னா தன்னுடைய தொண்டர்களுக்கு பலம் மட்டும் இல்லாம வாக்கு வங்கியும் சேர்த்து நம்ம கவர்ந்தரலாம் அப்படிங்கிறது அதிமுகனுடைய திட்டமா. அதற்கு விஜயகாந்த் பிடி கொடுக்க மறுக்கிறார். அந்த எதிர்பார்ப்புல தான் நீங்க இத்தனை தடவை போய் அவங்களோட பேச்சுவார்த்தை நடத்துறாங்க. இல்லாட்டி, ஆனால் ஒரு இவ்வளவு பெரிய கட்சி ஆளுங்கட்சியா இருந்துகிட்டு இத்தனை முறை போய் இறங்கி போய் பேசுறத அடிப்படையில் அதிமுக தொண்டர்கள் விரும்ப மாட்டாங்க. அடிப்படையில் அதனால தான் இடையில ஜெயக்குமார் மாதிரியான, ராஜேந்திர பாலாஜி மாதிரியான அமைச்சர்கள் பேசுகிற வார்த்தைகளை நீங்கள் கவனிக்கணும். அது ஏதோ மற்ற நேரங்களில் பேசுகிற பொதுவான வார்த்தைகள் மாதிரி நான் எடுத்துக்க மாட்டேன். அவங்க வந்தால் நல்லது, வராட்டியும் கவலை இல்லைன்னு ஜெயக்குமார் சொன்னதும், கூட்டணிக்காக எங்கள் கால்களில் விழுகிறார்கள்னு விஜயகாந்த் மகன் சொன்ன வார்த்தைக்கு ராஜேந்திர பாலாஜி கொடுத்த பதிலடியும், குறைஞ்சபட்சம் நீங்கள் அதை கூட செய்யலைன்னா அதிமுக தொடர்கள் உங்களை மதிக்க மாட்டாங்கிற நிஜம் அதில் புதஞ்சிருக்கு. ஏன்னா நீங்கள் அதாவது எவ்வளவு வாக்கு இன்னைக்கு இருக்குன்றது வேணால் நிரூபணமாக இருக்கலாமே தவிர நீங்கள் பலவீனப்பட்டு போய்க்கிங்கிறது அதிமுக தொடர்களுக்கு தெரியும். தேமுதிக பலவீனப்பட்டிருக்குன்னு. ஏன்னா இந்த தேர்தலில் விஜயகாந்த் பிரச்சாரம் பண்ண முடியாது முழு அளவில் கடந்த காலங்களைப் போல. வாக்கு வங்கி குறைஞ்சிருக்குது அப்படின்லாம் சொல்கிற போது நீங்கள் அப்படிப்பட்ட ஒரு கட்சியோட இத்தனை போய் இறங்கி போய் பேசணுமா அப்படிங்கிற கேள்வி அதிமுக தொண்டர் மத்தியில் எழுங்கிறதுனால தான்
இந்த பேச்சுவார்த்தை வரல. நான் இந்த ரகசியமாக வச்சிருக்கிற தப்புன்னே சொல்ல மாட்டேன். நிஜமாகவே இது தனி அறையில் தான் நடக்கணும். இன்னும் சொல்ல போனால் 5 முறை ஓபிஎஸ் ரகசியமாக பேச்சுவார்த்தை நடத்தினான்னு உதயகுமார் சொன்னதே தவறானது தான் நான் எடுத்துக்குவேன். நான் ஒரு பத்திரிகையாளன் பார்வையில் இதெல்லாம் நீங்கள் தனி அறையில் நடத்த வேண்டிய விஷயம், பொதுவெளியில் போட்டு உடைக்கக்கூடாது. இப்படி இப்போ ஸ்டாலின் போய் விஜயகாந்தை சந்திச்சுட்டு நான் அரசியல் பேசலைன்னு சொல்கிறார், அடுத்த நாளே பிரேமலதா போட்டு உடைக்கிறார். இதைத்தான் நான் சொன்ன, 2 அணிகள் எப்படி வேணாலும் அணையட்டும், ஒரு யார் கூட வேணாலும் போய் சேரட்டும். தொண்டர்கள் மட்டும் இல்லை, மக்களும் பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. இப்படி ஒரு 2 கட்சியோடையும் ஒரே நேரத்தில் பேச்சுவார்த்தை நடத்துகிற அந்த கட்சி நமக்கு வேணுமா அப்படின்னு ஒரு கேள்வி எழும். நம்மளை இவ்வளோ அலக்களிக்கிறாங்களே அப்படின்னு ஒரு கோபம் வரும். கிராமத்தில் ஒரு பழமொழி இருக்குது, வேண்டா வெறுப்பா பிள்ளையை பற்றிட்டு காண்டா முருகன்னு பேர் வச்சாங்கன்னு சொல்லுவாங்க. அதனுடைய அர்த்தம் என்னன்னா, நீங்கள் நாளைக்கு ஏதோ ஒரு காம்ப்ரமைஸ் பண்ணி கூட்டணியில் சேர்த்துக்கிறீங்க. இவ்வளவு அலைக்கழிச்ச கட்சியோட கீழே தொண்டர்களும் நிர்வாகிகளும் நீங்கள் தனி அறையில் உட்காந்து நட்சத்திர ஹோட்டலில் கையெழுத்து போட்டு தூக்கி காமிச்சிடலாம் ஒப்பந்தத்தை. வேலை செய்ய போகிறவங்க தொண்டர்களும் நிர்வாகிகளும் தான். அவன் உணர்வுபூர்வமாக ஒன்றி வேலை செஞ்சாதான் நீங்கள் எதிர்பார்க்கிற இலக்கை அடைய முடியும். அது எந்த கூட்டணியாக வேணாலும் இருக்கட்டும், அதிமுக திமுகன்னு கிடையாது. அந்த கூட்டணி உணர்வுபூர்வமாக அமையணும், முரண்பாடுகள்லாம் இருந்தாலுமே கூட. இல்லை, இப்போ இருக்கக்கூடிய அரசியல் சூழல்ல கூட்டணி கட்டுவது, மெகா கூட்டணியின் மூலமாக போட்டியிடுவது தான் ஒரு புத்திசாலித்தனம் அப்படிங்கிறதுக்காக ராஜதந்திரித்தனமாக அதிமுகவினுடைய ஒருங்கிணைப்பாளரும் இணை ஒருங்கிணைப்பாளரும் செயல்பட்டு கொண்டிருக்கிறாங்க அப்படிங்கிறது தான் அதிமுகவினுடைய தொண்டர்களுடைய கருத்தா இருக்கு. இல்லை, இந்த கருத்தை நான் ஆரம்பத்திலிருந்தே நிராகரிச்சுக்கிட்டு தான் இருக்கேன். நீங்கள் கட்சிகளுடைய எண்ணிக்கையை கூட்டிகிட்டு போகிறது மட்டுமே ராஜதந்திரம் கிடையாது, அது ஒரு மெகா கூட்டணி கிடையாது. நீங்கள் இவ்வளவு பலவீனமான கருத்துக்கள் முரண்பாடுகளை வச்சுக்கிட்டு சேர்க்கிறப்போது பாட்டாளி மக்கள் கட்சி திமுகவோடும் பேசிக்கிட்டு இருந்தது, அவர் தன்னுடைய ராஜதந்திரத்தால் அதிமுகவோட சேர்த்துக்கிட்டார்னு சொல்லி ராஜதந்திரன் அந்த பார்வை பார்த்த போதே நான் என்ன சொன்னேன், எவ்வளோ பெரிய கடும் எதிர்ப்பு வந்தது. அதிமுக தொண்டர்கள் எதை பார்ப்பாங்க? கடந்த காலம் மாதிரி இப்போ இல்லை, இப்போ விழிப்புணர்வு அதிகமாகிடுச்சு, என்ன நடந்தது என்ன நடக்கலை அப்படிங்கிறதெல்லாம் விவாதிக்கிற அளவுக்கான செயல்பாடுகள் சமூக வலைதளங்கள் மூலம் அதிகமாயிட்டதுனால பாமக நம்ம அம்மா இறந்த பிறகு அவர்களை எப்படிலாம் விமர்சிச்சாங்க அப்படின்னா முதல்ல அதிமுக தொண்டன் பார்ப்பான். அவன் கட்சியில் பதவியில் இருக்கிறானா, நாளைக்கு பதவி வரப்போதெல்லாம் பார்க்க மாட்டான். உணர்வுள்ள தொண்டன் இன்னைக்கு இருக்கிறான். அவன் என்ன நினைப்பான், நினைவில்லம் கட்டினால், ஜெயலலிதாவுக்கு நினைவு மட்டம் கட்டினால் அது ஊழலின் நினைவு சின்னமா இருக்குன்னு ராமதாஸ் சொன்ன கருத்தை அவர் மாத்திக்கிட்டாரா இல்லையா, அதை கேட்டீங்களான்னு கேட்பான். மைக் போட்டு கேட்க மாட்டான், அவனுக்கு அந்த ஃபோரம் இல்லை. மனசுக்குள்ளேயாவது கேட்பான், ஓட்டு போடுறதும் அவனுக்கு அந்த ஞாபகம் வரும். அப்போ நீங்க பாட்டாளி மக்கள் கட்சியை சேர்த்துட்டாலும் அது பலம்னு நீங்க நினைக்கிற போது உங்களுக்கு அடிப்படையா இருக்கிற தொண்டர்களுடைய மனநிலை இப்படி இருந்தால் அது எப்படி பலமான கூட்டணி? ஒருவேளை நான் இப்படி ஒரு இது நினைக்கிறேனே, அதிமுகவினுடைய கூட்டணியில பாமகவுக்கு அதிக அளவு முக்கியத்துவம் தரப்படுகிறது, அந்த முக்கியத்துவம் தேமுதிகவுக்கு தரப்படுமோ அப்படிங்கிற ஒரு சந்தேகத்தினுடைய காரணமாகத்தான் இப்போ வரைக்கும் விஜயகாந்த் தயங்கி கொண்டிருக்கிறாரா? இல்ல, அப்படி தரணும்னு அவர் கேட்கறதுல அவர் பார்வையில நியாயம் இருக்கு. ஆனால் இங்க இட நெருக்கடி இருக்கு. இப்பதான் நான் யாரை குற்றம் சொல்லணும், இதுல முதல் குற்றவாளி பிஜேபி தான். அவர்கள் தான் நாங்கள் தமிழ்நாட்டில் மெகா கூட்டணி அமைப்போம், ஒரு பிரம்மாண்டமான கூட்டணி அமைப்போம்னு சவால் விட்டுட்டு இன்னைக்கு உங்களோடு தோழமையாக இருந்த இதே பாட்டாளி மக்கள் கட்சியும் தேமுதிகவும் ஏசி சண்முகம் பாரிவேந்தர் எல்லாருமே கடந்த தேர்தலில் பிஜேபியோட கூட்டணியில் இருந்தவங்க. அவர்கள் அத்தனை பேரை கைவிட்டுட்டு இவர்கள் போய் முதல்ல ஒரு ஒப்பந்தத்தை போட்டு ஓடி போயிட்டாங்க. இன்னைக்கு வரைக்கும் விஜயகாந்துக்கு துணைக்கு வரல. இப்போ பிஜேபி போட்டியிடுற தொகுதிகளில் தேமுதிக எந்த அளவுக்கு ஒத்துழைப்பாங்க? நீங்க மெகா கூட்டணின்னு சொல்லுவீங்க, 4 பேர் சேர்ந்துட்டாங்க, இன்னும் சின்ன கட்சியெல்லாம் சேர்த்து 15 கட்சி கூட சேரட்டும், கீழே உணர்வுபூர்வமா அவ இணைவானா? நம்மளுக்கு இக்கட்டான நேரத்தில் பிஜேபி துணைக்கு வரலைங்கிற எண்ணம் தேமுதிக தொண்டனுக்கு இருக்குமா இருக்காதா? ஏசி சண்முகம் ஆரம்பத்தே சொன்னேன், கிருஷ்ணசாமியை பத்தி பேச்சே இல்லைன்னு நான் தொடர்ந்து சொல்லிக்கிட்டு இருந்தேன். 4ஆவது நாள் அவர் பேட்டி கொடுத்தா நான் தனியா நிற்பேன்னு. அப்ப கூட பிஜேபி துணைக்கு வரல, அவராக தான் போராடி அதிமுக தொடர்பை ஏற்படுத்திக்கிட்டு ஒரு சீட்டு வாங்கினார். இவர்கள் எல்லாருமே கடும் விமர்சனத்துக்கு மத்தியில் பிஜேபி ஆதரித்தவர்கள். நீட் தேர்வு தொடங்கி இடஒதுக்கீடு விஷயத்துல இருந்து கிருஷ்ணசாமி அவ்வளவு தூரம் பிஜேபிக்கு அனுசரணையாக இருந்தும் பிஜேபி அவர் கைவிட்டது. அப்போ ஒருங்கிணைப்பு இல்லாத கூட்டணி எத்தனை கட்சி அமைஞ்சாலும் எவ்வளவு மெகாவா அமைஞ்சாலும் அது மெகா அல்ல. இதுதான் என்னுடைய கருத்து, நான் தொடர்ந்து சொல்லிட்டு இருக்கேன். அப்படின்னா தேமுதிகவினுடைய இந்த காத்திருப்பு இழுபறிக்கு காரணம் அதிமுகவுடனான அந்த ரகசிய பேச்சுவார்த்தைலாம் கிடையாது, பாஜக எங்க தங்களை கைவிட்டுருமோ அப்படின்னு விஜயகாந்த் நினைக்கிறாரா? இல்ல, ஏற்கனவே கைவிட்டுட்டதா அந்த தொண்டர்கள் நினைக்கிறாங்கிற கருத்தை நான் பதிவு பண்ணிருக்கிறேன். அவர்கள் நம்ம இக்கட்டான ஒரு சூழல்ல இருந்து பேச்சு நடத்தி நமக்கு வேண்டிய இடங்களை பெற்றுத்தர வேண்டிய பிஜேபி யாரோ ஒரு பிஜேபி அல்ல. நீங்க தேசிய அளவில் உங்க தலைமையில தான் கூட்டணி, அந்த கூட்டணியில் தான் விஜயகாந்த் சேர்றதுக்கு பேச்சு நடக்குது. அப்போ குறைஞ்சபட்சம் ஒரு மாரல் சப்போர்ட் கொடுத்துருக்கணுமா கூடாதா? பியூஷ் கோயல் வந்து பார்த்தார், அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு? இதே மாதிரி ஓபிஎஸ் 5 இடம் பார்த்தாருன்னு ஒரு செய்தி வெளியில் வருது இல்லை? இது மாதிரி பிஜேபி தலைவர்கள் இந்த கூட்டணியை சுமூகமாக முடிக்கிறதுக்கு ஈடுபட்டிருக்கிறாங்க, சில சமரச முயற்சிகளில் மேற்கொண்டிருக்காங்கன்னு எங்கேயாவது தகவல் வருதா? ஏன் வரமாட்டேது?
இந்த கோபம் தேமுதிகவுக்கு இருக்குன்னு நான் சொல்றேன். இதை பற்றி இதுக்கான பதில நீங்க 5 நிமிஷத்துக்கு முன்னாடியே சொல்லிட்டீங்க. இந்த பேச்சுவார்த்தை ரகசியமாகத்தான் நடக்கணும், வெளியில சொல்றதே தப்பு அப்படின்னு சொல்றீங்களா? ரகசியமாக கூட பிஜேபி தேமுதிகவோடு பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு இல்ல, இருக்காங்க. அறிவிக்கப்படுற மாதிரி வெளிப்படையா நடத்த வேண்டாம். நீங்க நடத்துற சந்திப்புல தனியாரில் நடத்துங்க. ஆனா நம்மளை போன்ற பத்திரிகையாளர்களுக்கு அந்த செய்தி தெரிஞ்சிடும், அந்த வீட்டுக்குள்ள யாரு போறான்றது. நான் அதை தான் சொல்ல வந்தேன். அந்த மாதிரி அதிமுகவோட பேச்சு நடத்துங்கிறது ஊரறிஞ்ச ரகசியம். அது மாதிரி பிஜேபி தலைவர்கள் இதில் சம்மந்தப்பட்டாலும் ஏதாவது யூகமாவது நம்ம கேள்விப்படுறோமா? இல்ல. இந்த கைவிட்ட நிலையை தான் தேமுதிக தொண்டர்கள் வேற மாதிரி பார்ப்பாங்கன்னு நான் சொல்றேன். நீங்க கூட்டணியை அமைச்சா கூட இந்த ஒருங்கிணைப்பு வருமா, பரஸ்பர நம்பிக்கை வருமா அப்படிங்கிற கேள்வி எழும். அதை கிருஷ்ணசாமி நிரூபிச்சிருக்கிறார். அவர் நான் தனிச்சு போட்டிடுவேன்னு ஒரு வெளிப்படையா ஒரு பிரஸ் மீட்டை அறிவிச்ச பிறகுதான் நீங்க அவர் கூட்டு ஒரு சீட்டு கொடுக்குறீங்க. அந்த நிலை வர்ற வரைக்கும் கிருஷ்ணசாமிக்கு ஒரு ஆறுதலோ தேர்தலோ சொல்ல பிஜேபி வரவே இல்லை. ஏசி சண்முகங்கிறது இன்னைக்கு வரைக்கும் என்னன்னு தெரியல. உங்களோட இருந்த பாரிவேந்தர் நீங்க ஆல்ரெடி இழந்துட்டீங்க, ஒரு திமுக ஓட்டுல போய் சேர்ந்துட்டாரு. இது எங்க மெகா கூட்டணி? அதைத்தான் நான் திரும்ப சொல்றேன். நீங்க எண்ணிக்கை மட்டுமே கூட்டணி கிடையாது, மெகா கிடையாது, அந்த பலம் கிடையாது. இன்னும் சொல்ல போனால் கலைஞரும் ஜெயலலிதாவும் மறைந்த பிறகு பழைய அரித்மேட்டிக்கே வேலை செய்யாது. இது நடக்க போற தேர்தல் ஒரு புது தேர்தல் தான். அது அத்தனை பேருக்கும் நான் சொல்றேன். அப்படின்னா இப்ப பாமகவுக்கு அதிக அளவு முக்கியத்துவம், மற்ற கட்சிகள் ஆல்ரெடி கூட்டணியில் இருந்த பாரிவேந்தர் மாதிரியான கட்சிகளுக்கெல்லாம் இப்போதைக்கு அவங்க கிருஷ்ணசாமிக்கே அவங்க இம்பார்ட்டன்ஸ் தரல பிஜேபி அப்படிங்கிறதெல்லாம் பார்த்து விட்டு தான் தேமுதிகவில் விஜயகாந்த் நம்ம பொறுத்து இருக்கலாம், பாமகவை விட நமக்கான இம்பார்ட்டன்ஸ் நமக்கு கிடைக்குதா அப்படிங்கிறத பார்க்கலாம் அப்படிங்கிறதா பிரேமலதா விஜயகாந்தனுடைய பேட்டிகள்லாம் தெரிகிறதா? ஏன்னா அவங்க எங்களை யார் மதிச்சு சீட் கொடுக்குறாங்களோ அங்கதான் நாங்க ஆமா, பாட்டாளி மக்கள் கட்சிக்கு இணையா சீட்டு கேட்கறதுல அவங்க தரப்புல நியாயம் இருக்குன்னு நான் சொன்னேன். அந்த 7ங்கிறது 6ஆகவோ அல்லது 5ஆகவோ இருக்கிற போது ஓரளவு கன்சிடர் பண்ணுவாங்க. ஆனா 3ல ஆரம்பிக்கிறாங்கன்னா அது விஜயகாந்த் வேணா ஒத்துக்கலாம். அவர் பேச்சை கேட்பதற்கு தேமுதிக தொண்டர்களே தயாரா இருக்க மாட்டாங்க. பாட்டாளி மக்கள் கட்சி வாங்கிய சீட்ல பாதி கூட வாங்க நம்ம தகுதி இல்லையாங்கிற அந்த உணர்வுபூர்வமான கேள்வி வரும். நீங்க ஓட் பேங்க்லாம் தூக்கி தள்ளி வச்சிடுங்க. 10 தொண்டன் ஒரு ஊர்ல இருந்தா கூட அந்த 10 பேர்ல 8 பேருக்கு இந்த கோபம் வரும். அவர்களை விட நாம எந்த வகையில தாழ்ந்து போயிட்டோம்? அவர்கள் வட மாவட்டங்களில் மட்டும்தான் செல்வாக்கா இருக்கிறாங்க. நம்ம தமிழ்நாடு முழுக்க குறைஞ்சபட்சம் 100 பேர் இந்த இடத்துல 10 பேராவது இன்னைக்கு இருக்கிறோம். ஆனால் கிருஷ்ணகிரியிலே இருக்கிறோம், கன்னியாகுமரியில இருக்கிறோங்கிற அந்த வாதம் தேமுதிக தரப்புல வைக்கப்படுற நியாயமான வாதம். அதனாலதான் அந்த பேச்சு இன்னைக்கு வரைக்கும் இழுக்குது. அதிமுக அதை புறக்கணிக்க முடியல. அந்த உண்மை அவர்களுக்கும் தெரியும். அதை கன்வின்ஸ் பண்றது எப்படின்னு தான் இப்ப தவிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனால் இவ்வளவு பெரிய ஒரு கட்சியா இருந்துகிட்டு அதை இன்னும் கொஞ்சம் சுமூகமா இந்நேரம் முடிச்சிருக்கணும். நீங்க 6ஆம் தேதி பிரதமர் வர்றதுக்குள்ள அவர்களை கூட்டணியில சேர்த்து மேடையில ஏத்தணும்னு இவ்வளவு பிரயத்தனப்படுறாங்க அதிமுக. இதுல முதல் பிரயத்தனம் யார் படணும்? பிஜேபி பட்டிருக்கணும். அவர்கள் எனக்கு என்னன்னு ஒதுங்கி இருக்கிறாங்க. அதற்காக தானே பியூஷ் கோயல் வந்தாரு. வந்த உடனே இங்க இருக்கக்கூடிய அதிமுகவை பார்க்காம முதல்ல அவர் நேரடியா அங்கதானே போய் பார்த்தாரு. அவுட்கம் என்னாச்சு? அவரோட சேர்ந்து வந்து நேரம் கையெழுத்து போட்டு வாங்கியிருக்க வேண்டாமா? நீங்கள் கையெழுத்து போடுறதுக்கு முன்னாடி உங்களை நம்பி வந்த கூட்டணி கட்சி தலைவர்களை கைவிட்டிருக்க கூடாதுங்கிறதா கூட்டணி தர்மம். அது இது ஜெயலலிதா காலத்துல இருந்து நீங்க இந்த 25 ஆண்டு கால தமிழ்நாட்டு அரசு எடுத்து பாருங்க. கூட்டணி அரசியல் அப்பதான் ரொம்ப விகரசா ஆரம்பிச்சது. ஒரு தேர்தலும் மெகா கூட்டணியில் அமைந்தது. யாரோ ஒரு கருத்து அமைச்சுக்கிட்டே இருந்தாங்க. ஒரு கூட்டணி அமைகிற போதும் அந்த கூட்டணிக்கு தலைமை தாங்குகிற கட்சி, அந்த கூட்டணி உருவாக்க பாடுபடுகிற கட்சியினுடைய பங்களிப்பு மிக பிரதானமா இருக்கும். எனக்கு ஆச்சரியம் அளிக்கிற வகையில இந்த தேர்தலில் தான் தேசிய அளவில் தலைமை வைக்கிற பிஜேபியுடைய சத்தத்தையே காணோம். ஆனா அதிமுக தலைமையிலாக தமிழகத்துக்குள்ள அமைத்திருக்கக்கூடிய கூட்டணியில ரொம்ப விகரசா தான் அவங்க பண்ணிட்டு இருக்காங்க. பாமகவை இணைத்திருக்கிறாங்க, கிருஷ்ணசாமி இணைத்திருக்கிறாங்க. அதற்கு பிறகு தேமுதிகவோட அவங்க சுமூகமான பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு கொண்டிருக்காங்க. எப்படி எங்க கூட அவங்க வந்துருவாங்கன்னு நம்பிக்கொண்டிருக்காங்க. அதான் சொல்றேன். நீங்க ஆளுமை, ராஜதந்திரம் இந்த மாதிரி வார்த்தைகள் எல்லாம் அவ்வளவு சுலபத்தில் பயன்படுத்த முடியாது. நிஜமாகவே 2 பேருக்கு இடையில ஒரு போட்டி நடக்கிற போது ஒருத்தரை தன் பக்கம் இழுத்துட்டது மட்டுமே ராஜதந்திரம் கிடையாது. எந்த நேரத்துக்குள்ள இழுத்தோம், எந்த விமர்சனங்களை கடந்து இழுத்தோம், அல்லது இழுக்கிறதுக்கு முன்னாடி அவர் வச்ச விமர்சனங்கள் நம்ம தவிர்த்திருக்க வேண்டியது எதை தவிர்க்க முடியாம தவிச்சோங்கிறதெல்லாம் இருக்கு. நீங்க நாளைக்கு தேமுதிகவை சேர்த்துருவீங்க, 99% அது அதிமுக தான் சேருவாங்க. நான் அப்படிதான் யூகம் பண்றேன். ஆனா நீங்கெல்லாம் கூட்டணிக்காக எங்க அப்பா கால் வந்து விழுந்தீங்கடான்னு ஒரு ஒருமையில அவருடைய கட்சி தலைவருடைய மகன் பேசுறதும், சின்ன பிள்ளைகளை விட்டா பேசுறேன், உங்களை 5ஆம் தேதிக்கு மேல வச்சுக்கிறேன்னு ஒரு அமைச்சர் ஓப்பன் மேடையில பொதுமக்கள் முன்னாடி பேசுறது நீங்க எப்படி பாத்துக்குவீங்க? இது ராஜதந்திரமா? இல்ல. நீங்க திருச்சியில அவ்வளவு பெரிய மாநாடு ரெடி ஆகிட்டு இருக்கு. வைகோ கலந்துக்க போறார், திமுக கூட்டணி தலைவர்கள் மாநாடு, தேர்தல் பிரச்சார தொடக்க கூட்டம். அதே நேரத்தில் அதை கேன்சல் பண்ணிட்டு வந்து போயஸ் கார்டரில் வைகோ சேர்ந்தார். அதுக்கு முன்னாடி என்னவெல்லாம் பேச்சு நடந்து இன்னைக்கு வரைக்கும் யாருக்கும் தெரியாது. வைகோ கூட யார் பேசுனாங்கன்னு. நேராக அவர் போயஸ் கார்டன் வரல. முதல் நாள் அது சில போலீஸ் அதிகாரிகள் பேசியிருப்பாங்க, இங்க இருக்கிற முன்னாள் அமைச்சர்கள் சில பேர் பேசியிருந்திருப்பாங்க. இதெல்லாம் எங்க வெளியில வந்ததா? இதுதான் ராஜதந்திரம், இதுதான் சாமர்த்தியம். நீங்க ஊரறிய தெருவில் இறங்கி சண்டை போட்டுட்டு நாங்க சும்மா தான் அடிச்சுக்கிட்டோம், நாளைக்கு ஒன்னா இறங்கி போய் தேர்தல் பிரச்சாரம் பண்றப்போ இன்னும் சொல்ற கேளுங்க.
இது கூட்டணி தொகுதிகள் பேசுறதோட இது முடியாது, இது 2 நாள் கூத்து, கையெழுத்தை போட்டு கையை தூக்கி மேடையில் ஒரு கூட்டத்தில் இறங்கிட்டீங்கன்னா மக்களை சந்திக்கிற போது பிரச்சாரம் பண்ற போதுதான் இந்த எல்லா விஷயங்களும் வெளியில வரும். அது மிகப்பெரிய சவாலா 2 அணிகளுக்கும் இருக்கும். இந்த பலவீனம் 2 அணிகள் மீது இருக்கு. இவ்வளவு நாளாக இழுபறி, ஏன்னா பாமகவோடு டக்குன்னு அவங்க வந்து கூட்டணி எல்லாம் பேசி முடிச்சுட்டாங்க, இன்னும் சில கட்சிகளோடு நாங்கள் பேசி கொண்டிருக்கிறோம் அப்படிங்கிறதெல்லாம் அவங்க சொல்லி கொண்டிருந்தாலும் தேமுதிகவோட 5 முறை ரகசியமாக ஒரு துணை முதலமைச்சரே பேசுறாரு. ஆனாலும் கூட பாமக மீது இருக்கக்கூடிய அந்த அதிருப்தி, பாஜக தங்களை வந்து கைவிட்டுருமோங்கிற பயம், இது எல்லாத்தையும் நம்ம தள்ளி வச்சுட்டு 21 தொகுதி சட்டமன்ற இடைத்தேர்தலை தான் அவங்க ரொம்ப முக்கியமாக கருதுகிறாங்களோ. ஏன்னா அவங்க ஒப்பந்தம் போட்ட பாஜகவாகட்டும் பாமகவாகட்டும் 21 தொகுதி இடைத்தேர்தலில் முழு ஆதரவு அப்படிங்கிற ஒப்பந்தத்தில் கையெழுத்து போட்டிருக்கிறாங்க. இவங்க அதுல ஏதாவது முரண்டு பிடிக்கிறாங்களோ? இல்ல, அவர்கள் அப்படி கையெழுத்த போட்ட போது பாட்டாளி மக்கள் கட்சி மனநிறைவை அளிக்கிற அளவுக்கு அவங்க இடங்களை பெற்றுட்டாங்க. 7 இடங்களை பெற்றதோடு மட்டும் இல்லாமல் ஒரு ராஜ்யசபாவை சேர்த்து வாங்கிட்ட பிறகு பாட்டாளி மக்கள் கட்சிக்கு அது இன்னைக்கு இருக்கிற சூழல்ல நிஜமாகவே நல்ல எண்ணிக்கை. அவர்கள் 21 தொகுதிகளையும் ஆதரிக்கிறது ஆச்சரியம் இல்லை. பிஜேபியும் நாங்கள் கடந்த தேர்தலில் இந்த 21 தொகுதியில் இவ்வளோ ஓட்டு வாங்கியிருக்கேன், இந்த 1-2 தொகுதியை கொடுங்கன்னு கேட்குற அளவுக்கு அவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் கடந்த காலங்களில் இல்லை. 5 தொகுதியே போதுன்னு நினச்சிருக்கலாம். ஆனால் தேமுதிக அப்படி இல்லை. நீங்கள் பாட்டாளி மக்கள் கட்சிக்கு இணையாக 7 இடங்களை கொடுக்கலைன்னா, ஒருவேளை அது 5ஆவோ 6ஆவோ குறையுதுன்னா அதை காம்பன்சேட் பண்ணுறதுக்கு எங்களுக்கு இந்த சட்டமன்ற தொகுதிகளில் 1-2 கொடுங்கன்னு கேட்குறதும் ஒரு காரணமாக இருக்கலாம். ஆனால் இது ஒரு குரூஷியலான ஒரு விஷயம். எடப்பாடியினுடைய பார்வையில் நான் சொன்னேன்னா 21 தொகுதி தேர்தலில் 9 தொகுதிகளில் ஜெயித்தாக வேண்டிய கட்டாயத்தில் இன்னைக்கு அதிமுக இருக்குது. அப்போ தான் தனி மெஜாரிட்டி அவர்களுக்கு நீடிக்கும். இல்லாட்டி நம்பிக்கையில்லா நம்பிக்கை தீர்மானத்திற்கே அவசியம் இல்லாமல் இந்த ஆட்சி கவிழும். இப்படி ஒரு குரூஷியலான டைமில் இன்னொரு கட்சிக்கு போய் ஒரு 2 தொகுதியை கொடுக்கறதா அப்படின்னு இவர்கள் யோசிக்கிறதுல இவர்கள் பார்வையில் நியாயம் இருக்கலாம். ஆனால் இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கலாம். இன்னொரு விஷயத்த சொல்லிடுறேன். பிரேமலதாவுடைய கடைசி அதிகாரப்பூர்வ கருத்து என்ன தெரியுமா? ஸ்டாலின் வந்தபோது விஜயகாந்தோடு அரசியலும் பேசினார். 1. 2வது, எங்களை மதிக்கிற கூட்டணி எதுவோ, எங்களை மதிக்கிற கட்சி எதுவோ, எங்களுடைய அந்த பலத்தை உணர்ந்து சீட்டு கொடுக்குற கட்சியோடு நாங்கள் கூட்டணி அமைப்போம் அப்படின்னு திமுக அதிமுக 2க்குமான கதவுகளை திறந்து வைத்தது தான் பிரேமலதாவுடைய அதிகாரப்பூர்வ கடைசி கருத்து. அதை இன்னைக்கு வரைக்கும் அவர் மறுக்கலை. அந்த நிலைமை மாறிடுச்சான்னு அவங்க இன்னும் வெளியில் சொல்லலை. அப்போது நீங்கள் திமுகவுக்கும் ஒரே நேரத்தில் கதவை திறந்து வச்சிருக்கிற போது அது அதிமுக தொண்டர்கள் எப்படி பார்ப்பான்? நீங்கள் இவ்வளோ பெரிய கட்சியாக இருக்கிறீங்க, ஆளுங்கட்சியாக இருக்கிறீங்க, ஒரே நேரத்தில் திமுகவோடும் பேசிக்கிட்டு இருக்கா அப்படிங்கிற கேள்வி வருது. அது இந்த பக்கத்து அதிருப்தி. திமுகவில் எந்த அதிர்வுகளை ஏற்படுத்திருக்குன்னா, அவர்கள் சின்ன சின்ன கட்சிகளில் ஒரு இடம் கொடுக்குற கட்சிகள்லாம் கொடுத்து ஒப்பந்தத்தை கையெழுத்து போட்ட பிறகு ஏற்கனவே நீண்ட நாட்களாக கூட்டணியில் இருக்கிற, அதுவும் என்ன எண்ணிக்கையில் போட்டிட்டாங்களோ அதே இதை தான் கொடுக்க போகிறாங்கிற அந்த ஒற்றை வரி விஷயம் பெரிய பேச்சுவார்த்தைக்கெல்லாம் அவசியமே இல்லை. இன்னைக்கு வரைக்கும் தள்ளிக்கிட்டே போகுது. நேற்று முன்தினமே முடிந்திருக்க வேண்டிய விஷயம். தள்ளி போவதற்கு காரணமே தேமுதிகவோடு திமுக நடத்துகிற மறைமுக பேச்சுவார்த்தை தானா? அப்போ எங்களை நீங்கள் உரிய மரியாதை நடத்தலையாங்கிற அந்த கோபம், அதிருப்தி திமுகவோட தோழமை கட்சிகளுக்கும் இன்னைக்கு வரைக்கும் இருக்கு. விசிக, மதிமுக. ஆமா, அப்போ அதனாலதான் எங்களை இவ்வளவு தூரம் தாமதப்படுத்தினால அவர்கள் கேள்வி கேட்கறாங்க இல்லையா? இதுவும் ஒரு சலனத்தை ஏற்படுத்தும் அந்த கூட்டணியில. அப்போ உங்களுடைய பழைய கேள்விக்கு நான் வரேன். திமுக மெகா கூட்டணி அமைச்சிடுச்சு அப்படிங்கிற வாதம் இந்த மாதிரியான அதிருப்திகளால அது பலம் பெறுமா இல்ல பலவீனப்படுமா? சொல்லுங்க. இதைத்தான் நான் சொல்றேன். கடந்த காலம் போல இல்ல. கூட்டணிய பலம் பொருந்திய கூட்டணியா பலமில்லாத கூட்டணியா அப்படிங்கிறத நிரூபிக்கக்கூடிய ஒரு இடத்துல, அதை வந்து ஃபிக்ஸ் பண்ணக்கூடிய இடத்துல தேமுதிக அந்த அளவுக்கு ஒரு இம்பார்ட்டன்டான ஒரு ரோல் பிளே பண்ணுதா இந்த களத்துல? இல்ல, அப்படி இல்ல. அந்த கட்சியை 2 கட்சிகளும் ஒரே நேரத்தில் தேடுகிற போது அவருடைய வாக்கு வங்கி எல்லாம் ஒரு பக்கம் விட்டுடுவோம். எதிரணிக்கு போயிடக்கூடாதுங்கிற அந்த ஒரு பாயிண்ட்டும் முக்கியமா இருக்கும். தமக்கு வந்தால் எவ்வளவு பலம்ங்கிறது ஒரு பக்கம், இவர் எதிரணியோடு சேர்ந்துடக்கூடாதுங்கிறது இன்னொரு பாயிண்டா இருக்கும். எப்போதுமே தேமுதிக பாமக மாதிரியான கட்சிகள் கடந்த 20 ஆண்டுகள் அரசியல் எடுத்து பார்த்தா, 15 ஆண்டுகள் அரசியல்ல இந்த பாயிண்ட் தான் பிரதானமா இருந்திருக்கு. அவர்கள் நம்மோடு வர வேண்டும் மட்டும் அவங்க பார்க்கல, அந்த பக்கம் சேர்ந்துடக்கூடாதுன்னு பார்த்தாங்க. அதனாலதான் மக்கள் நல கூட்டணி என்ற பெயரில் ஒரு கூட்டணி கடந்த தேர்தல் அமைந்த போது எல்லோரும் அதை ஒரு சந்தேக கண்ணோடு பார்த்தார்கள். இவர்கள் யாருக்கு உதவுவதற்காக தனியாக நிற்கிறாங்கிற அந்த வார்த்தையும் கூடவே ஒழிச்சதுனாலதான் அவர்கள் எதிர்பார்த்த வெற்றியை பெற முடியல. ஏன்னா மக்கள் அதையும் கவனிச்சாங்க, அந்த விமர்சனத்தையும் புறக்கணிக்கல. நான் திருப்பியும் சொல்றேன், நீங்க மெகா கூட்டணி என்ன வேணாலும் அமையுங்கள், மக்கள் எல்லாத்தையும் தான் பாக்குறாங்க. நீங்கள் அங்கே வந்து வர்ற போது நீங்க கூட்டணி பேச்சு முடிஞ்சதோட இந்த விஷயம் முடியாது. நீங்க வேட்புமனுவை தாக்கல் பண்ணிட்டு பிரச்சாரத்துக்கு களத்துக்கு வர்ற போது இவர்கள் மீது இருக்கிற விமர்சனத்தை பூரா அவங்க முன்னாடி வைப்பாங்க, அவங்க மேல இருக்கிற விமர்சனத்தை பூரா இவங்க முன்னாடி வைப்பாங்க. மக்கள் எல்லாத்தையும் பார்ப்பான். 2 பேரும் நாரிக்கிட்டு தான் இருப்பாங்க. அதை தான் நான் சொன்னேன். நான் இது பலவீனமான கூட்டணியாக நீங்களே உருவகப்படுத்திக்கிட்ட பிறகு அது உங்களுக்கு எதிர்பார்த்த பலனை தராது. என்னுடைய கருத்தால உறுதியா இருக்கிறேன். அப்படின்னா திமுக அதிமுக கூட்டணி அல்லாம
வேறு ஏதாவது ஒரு புது கூட்டணியை போன தேர்தலில் மாதிரியே மக்கள் நல கூட்டணி மாதிரி மூன்றாவது அணி அமைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா கமல்ஹாசன் இருக்கிறாரு, டிடிவி தினகரன் இருக்கிறாரு, தங்க தமிழ்ச்செல்வன் கூட சொல்லியிருக்கிறாரு விஜயகாந்தோட நாங்க பேசியிருக்கோம் அப்படின்னு அவரும் சொல்லி. அதுக்கு நம்ம பத்திரிகைகள் வைக்கிற பேர் தான் மூன்றாவது அணி. அது நீங்க மாற்று அணின்னு வைக்கலாம். ஒரு தனிநபர் கூட அந்த கிரெடிட் எடுத்துக்க முடியும். மக்கள் அவங்கள மதிக்கிறாங்களா, மக்கள் அப்படி எப்படி பாக்குறாங்கன்னு நம்ம பார்க்க முடியும். அது கமல்ஹாசன் ஆகட்டும், தினகரன் ஆகட்டும், ரஜினியே யாருக்காவது குரல் கொடுக்க மாட்டார்னு நமக்கு தெரியாது. அவர் என்ன செய்ய போறாருன்னு நமக்கு தெரியாது. நாடாளுமன்றத்தில் முக்கியம் இல்லைன்னு சொல்லிட்டா கூட திடீர்னு ஒரு குரல் கொடுப்பாரா, அது எந்த தாக்கத்தை ஏற்படுத்த நமக்கு தெரியாது. மக்கள் எல்லாத்தையும் கவனிக்கிறாங்கன்னு மட்டும் நான் தொடர்ந்து சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். ஏன்னா இவ்வளவு தூரம் ஆர்வமா இதை விவாதிக்கிற அளவுக்கு சமூக வலைதளங்களில் பங்கெடுத்துக்கிற அளவுக்கான அந்த வயது உடைய 20 வயதுலேருந்து 40 வயது கூடியவர்கள் 2,60,00,000 பேர் இந்த தேர்தலில் வாக்களிக்க போறதுனால இந்த மாதிரியான விவகாரங்கள் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துங்கிற கருத்துல நான் உறுதியா இருக்கிறேன். அதனால தான் தொடர்ந்து தேமுதிக வந்து நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். 2 நாட்கள் கழிச்சு நாளைக்கு வந்து அவங்க அவசர ஆலோசனை கூட்டத்தை கூட்டியிருக்கிறாங்க. தன்னுடைய தொண்டர்கள் கிட்ட கேட்டுட்டு நாளைக்கு விஜயகாந்த் அறிவிச்சு விடுவாரு கூட்டணி தொடர்பான முடிவை அப்படின்னு. அதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்கு. அவர் என்ன முடிவு வேணாலும் எடுக்கட்டும். ஏன்னா 6ஆம் தேதி பிரதமர் வருகிற அந்த வாய்ப்பு இருக்கிற போது, சென்னையிலேயே அந்த கூட்டம் நடக்கிற போது இவர் 6ஆம் தேதிக்கு முன்னாடி வரைக்கும் தன்னுடைய பதிலை சொல்லலைன்னா அதன் பிறகு போய் அந்த கூட்டணியில் சேர்ந்தாலும் அவர் மிகவும் பலவீனப்பட்டு போயிடுவார், மரியாதை குறைவாக நடத்தப்படுவார் அப்படிங்கிற அந்த யதார்த்தம் விஜயகாந்துக்கும் புரிஞ்சிருக்கும். ஒன்று, இந்த நெருக்கடியான சூழல்ல நமக்கு கொடுக்குற அந்த குறைஞ்சபட்ச சீட்டை வாங்கிட்டு நிற்கலாமா, இல்லை வாங்க வேண்டிய கட்டாயத்தில் நம்ம இருக்கிறோன்னு இந்த நிர்வாகிகள்கிட்ட கன்வின்ஸ் பண்ணுற சூழல் இருக்கலாம். விஜயகாந்த் ஒன்றும் பேச போகிறது இல்லாத விரிவாக பேச போகிற உடல்நிலை இதுக்கு இடம் தராது. பிரேமலதாவும் சுதீஷும் அதை எடுத்து சொல்லுவாங்க. நிர்வாகிகள்கிட்ட என்ன நடக்குதுன்னு சொல்ல வேண்டிய கட்டாயம் அவர்களுக்கு வந்திருக்கு. இது எதனால வந்திருக்குன்னு நான் யூகிக்கிறேன்னா, நிச்சயமாக பாட்டாளி மக்கள் கட்சிக்கு இணையாக தேமுதிக சீட்டு தர மாட்டாங்க. தரக்கூடிய சூழலும் இல்லை, அந்த இடங்களும் அதிமுக கிடையாது. இப்போதான் நான் என்ன சொல்றேன், ஜெயலலிதா தான் என்ன பண்ணியிருப்பாங்க, தேமுதிக இவ்வளவு தூரம் இறங்கி போயிருக்க மாட்டாங்க. கூட்டணியில் சேர்க்கிற வாய்ப்பு இருந்தால் கூட குறைஞ்சபட்சம் 26 தொகுதி மீதி இருக்கு கூட்டணி கொடுத்தது. அந்த 26 தொகுதி ஏதுன்னு லிஸ்ட் அறிவிச்சிருப்பாங்க. இந்த தொகுதியில நான் போட்டிடுறேன் இருப்பாங்க. இன்னும் சொல்ல போனா வேட்பாளர் பேரே அறிவிச்சிருப்பார் ஜெயலலிதா. நீங்க வேட்பாளர் கூட அறிவிக்க வேண்டாம், தொகுதியை அறிவிங்க. ஒரு நெருக்கடியை விஜயகாந்த் கொடுக்கலாம்ல. இந்த நெருக்கடியை கொடுக்காம நீங்க இறங்கி போறதுனாலதான் அதிமுக தொண்டர்கள் வேற மாதிரி பாதிக்கப்படுவாங்க. நான் சொல்றேன், எந்த விஜயகாந்த் ஜெயலலிதாவினுடைய படத்தை சட்டமன்றத்தில் திறக்கக்கூடாது, அவர் ஊழல் குற்றவாளின்னு சொல்லி அறிக்கை விட்ட விஜயகாந்த் கிட்ட போறத ஒரு சமரசத்துக்காக ஏத்துக்கிட்டால் கூட அந்த சமரசத்தையும் எடுத்துக்கிடணும். நாமளும் இறங்கி போய் இவ்வளவு தூரம் பேசணுமா, ஒரு துணை முதலமைச்சர் கட்சியோட தலைமை பொறுப்பில் இருக்கிறவர் அப்படின்னு தொண்டர்கள் நினைப்பாங்க. இல்ல, இது அரசியல்ல நிரந்தர முரண்பாடுகள் இல்லாத கூட்டணி அமைக்க முடியாது. நான் அந்த கருத்தை ஏத்துக்கிறேன். எந்த முரண்பாடும் இல்லாமல் எந்த கூட்டணி அமைக்க முடியாது. ஆனால் நீங்க அந்த உணர்வுகளையும் மறைக்க முடியாதுங்கிற உண்மையை நம்ம ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். அது எந்த அளவுக்கு தேர்தல் களத்துல பிரதிபலிக்குன்னு பொறுத்து வந்து பார்ப்போம். அந்த பிரதிபலிப்புகளை எல்லாம் எடுத்து ஆலோசித்து தான் அவங்க கூட்டணியை பேசிக் கொண்டிருப்பாங்க. 5 முறை ரகசியமாக நடந்திருக்க கூட்டணி நாளைக்குள்ள வெளிச்சத்துக்கு வருமா அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம். அரங்கத்திற்கே வந்து கருத்துக்களை பகிர்ந்து கொண்டதுக்கு மிக்க நன்றி. இன்றைய செய்தி நிகழ்ச்சி நிறைவு செய்யலாம். தொடர்ந்து நியூஸ் 7 தமிழோடு.